இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போனால் ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஹாட்ஸ்பாட்டோடைய சீக்வல் தான் இந்த மூவின்றதுனால ஹாட்ஸ்பாட்டோட ஒரு சில சீனை ரீகேப் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டேரக்டரான விக்னேஷ் கார்த்திக் ப்ரொடியூசர்கிட்ட சான்ஸ் கேட்கறதுக்காக கதை சொல்ல வருவார். அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் டேரக்டரான பிரியா பவானி சங்கர் அதே ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வராங்க. இதுலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. டேரக்டர் பிரியா பவானி சங்கர் கதையை நரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கதை டியர் ஃபேன்ஸ். இப்போ இருக்கிற பிரபல நடிகருடைய ஃபேன்ஸ் ஃபைட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்போம். ராசா அப்படின்னு ஒரு பெரிய பிரபல நடிகருடைய ஃபேனாக வர்றாரு ஆதித்யா பாஸ்கர். தாதா அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டருடைய ஃபேனாக வராரு ரக்ஷன். இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரெண்டு ஃபேன்ஸோடைய ஃபேமிலியை கிட்னாப் பண்ணி வச்சிடறாரு. அந்த டாப் 2 ஹீரோஸ் நிபந்தனை நிறைவேற்றினா தான் அந்த ஃபேன்ஸோடைய ஃபேமிலியை உயிரோட விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த பகுதியோட மீதி கதை. ரெண்டு பிரபல ஆக்டர் யாருன்னு சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ராசா அப்படின்ற ஆக்டர் நெஞ்சுக்குள் குடியிருக்கோன்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாதா அப்படின்ற ஆக்டருடைய ஃபேன்ஸு கடவுளே தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருன்னு நமக்கு யாருன்னு நல்லாவே புரியும். ரெண்டாவது கதை பிளாக் அண்ட் ஒயிட். ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசுது இந்த கதை. தம்பி ராமையாவோட பொண்ணு வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வராங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வராங்க. அது தம்பி ராமையாவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த பகுதியோட மீதி கதை. அடுத்த கதை யுஎஸ் லவ்விங்லி லவ். அஸ்வின் குமார் லவ் பண்ணுறதுக்கு பொண்ணை தேடிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமாக ஃப்யூச்சரில் 2050க்கு கால் பண்ணிடுறாரு. ரிசீவ் பண்ணுறவங்க தான் பவானி ஸ்ரீ. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் என்ன அப்படின்னு தான் இந்த பகுதியோட மீதி கதை. டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் ஹாட்ஸ்பாட்டில் 4 ஆந்தாலஜியை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த முறை ஹாட்ஸ்பாட் 2ல் 3 ஆந்தாலஜியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஐடியாலஜியாக நல்லா இருந்தாலுமே மேக்கிங்கில் இன்னுமே பெட்டராக எடுத்துருக்கலான்னு நமக்கு தோணுது. அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பேர் பார்த்துடலாம். டியர் ஃபேன்ஸில் உள்ள எம்எஸ் பாஸ்கர் போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ இருக்கிற பிரபல ஆக்டருடைய கிரேசி ஃபேன்ஸ் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமும் போகிறாங்க. அப்படி போகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எம்எஸ் பாஸ்கர் மூலியமாக கன்வே பண்ணது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு வச்சது ரொம்ப நல்லாவே இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட். தம்பி ராமையோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு க்ளோஸர் கொடுத்தது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் பொண்ணா நடிச்ச சஞ்சனா திவாரியோட ஆக்டிங் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. டியர் லவ்விங்லி லவ் படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபியூச்சரில் கால் பண்ணுறதா பார்க்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் படத்தோடைய ஞாபகம் தான் நமக்கு வருது. அஸ்வின் குமாரோடைய ஃப்ரெண்டு அமர்நாத்தோடைய கவுண்டர் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நான் கதை கேட்டால் தூங்கிடுவேன்னு அஸ்வின் குமாரோடைய டைலாக் சொன்ன அந்த மூமெண்ட்லையும் சிங்கப்பெண்ணை பாட்டை பாடுற அந்த மூமெண்ட்லையும் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டேரக்டர் பிரியா பவானி சங்கர் 3 கதையும் சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட அவங்களுடைய க்ளோஷரை சொல்கிறாங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் பிரிகிதா, பவானி ஸ்ரீ, கேம்பியோ ரோலில் வந்த விக்னேஷ் கார்த்திக் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் ஜெகதீஷ் ரவி மற்றும் ஜோசப் பால், எடிட்டர் முதையன், மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரங்கநாதன் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சொசைட்டியில் உள்ள பிரச்சனையும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே மேக்கிங் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.